நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்டாக்ட்லேருந்து நெறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதாவது ப்ரோ ரிசல்ட் எப்படி ப்ரோ வரும்? எப்படி ப்ரோ வரும்? எந்த மாரி வரும்? எந்த மாரி வரும்? அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி வந்து ரிசல்ட்டும் நமக்கு சாதகமாக வந்திருக்கு. அண்டு நேத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காரு. ப்ரோ எப்படி ப்ரோ நம்ம சிஎம் ஆயிருவோமா? ஆனா நம்மட்ட வந்து 107 எம்எல்ஏஸ் தானே இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணும் பயப்பட வேண்டாம். கட்சி ஆரம்பிக்கும்போதே நம்ம தலைவர் வந்து கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு, பல மாநாடு பல பரப்புரைகள் எல்லாமே தெளிவான மனநிலையில் நம்மளோட கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அவர் வந்து ரொம்ப தெளிவாக அவரோட கேமை ஸ்டார்ட் பண்ணார். அவரோட தெளிவான டிசிஷன் எந்த வேட்பாளர் எங்கே போடணும், எந்த மாதிரி மாநாட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிற எல்லா டிசிஷன்லேயுமே ஒரு தெளிவு இருந்துச்சு. ஸோ அந்த தெளிவு தான் அந்த 107 எம்எல்ஏக்களை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் நமக்கு வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு 11 எம்எல்ஏக்கள் தேவை. அந்த 11 எம்எல்ஏக்களில் நமக்கு கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்கும். ஸோ அப்படி ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு அது கூடவே விசிகா அல்லது பாமக, ஸோ இப்படி இவங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இன்னொருத்தர் கேட்டிருந்தார், ஒருவேளை எம்எல்ஏ வரல அப்படின்னா அது எப்படி எம்எல்ஏக்கள் வராமல் இருப்பாங்க? இத்தனை வருஷத்துக்குள்ளே இத்தனை போராட்டங்களே இத்தனை இது எல்லாமே அழகாக சூப்பராக முடித்த நம்ம தலைவர் அவர்கள் வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ அவங்க பார்த்திங்கன்னா யார், செங்கோட்டையன் ஐயா. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கே கான்டாக்ட் நிறைய இருக்குது. அவங்க நிறைய பேருமே ஏன் விஜய்க்கு ஆதரவு ஸ்டார்டிங்லேயே தரல அப்படின்னா, அவர் ஒரு புதுமுகம் அரசியலுக்கு. இவர் வருவாரா, ஜெயிப்பாரா, எத்தனை தொகுதி வின் பண்ணுவாரா அப்படின்ட்டு பல கேள்விகள் இருந்துச்சு. இன்க்ளூடிங் காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா கூட இங்கே இருக்கவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ராகுல்கிட்ட அப்படின்னா, அவர் ஒரு வேளை தோற்றுருந்தா சினிமாவுக்கு போயிடுவார். அப்புறம் நம்ம வந்து இப்போவே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நம்ம நாளைக்கு நடுத்தூரில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்தனால தான் இந்த வட்டம் வந்து ஒரு காங்கிரஸ்குள்ளே ஒரு அதிருப்தி இருந்து தாவைக்காக டைரெக்டாக ஆதரவு கொடுக்க முடியல. பட் இப்போது இந்த 107 சீட் ஜெயித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் வந்து பார்த்துருப்பாங்க, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனியும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கேரளாவிலே பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து காங்கிரஸ் தான் வந்து வந்திருக்குது. ஸோ இனி இவங்க வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து சப்போர்ட் கொடுத்தால் மட்டும்தான் இனி வந்து அவங்க அந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ண முடியும். ஜெயிக்கிறவங்க கூட ஓடுறது முக்கியமாக, தோக்குறவங்க கூடுறது ஓடுறது முக்கியமாக அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து தாவிக்காக ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அதுக்கப்புறம் வந்து நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல கட்சிக்காக ஒர்க் பண்ணவங்க இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலில். ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, எம்பி சீட்ஸ். ஸோ இப்படின்ட்டு முதல்ல வர்றவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாலே நமக்கு வந்து மெஜாரிட்டி ப்ரூஃப் ஆகிரும். ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு கேள்விக்குறி இருந்துகிட்ருக்கு. சில மீடியாலேயே வந்து நிறைய விஷயங்கள் நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் நமக்கு சின்ன கான்செப்ட் தான், ஒரு 11 எம்எல்ஏஸ் நமக்கு கிடைச்சாலே நம்ம வந்து பெரும்பான்மை நிரூபித்து நம்ம வந்து ஆட்சி அமைப்போம். ஸோ அப்படிங்கிறத வந்து பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ ஹர்டில்ஸ், எவ்வளோ பிரச்சனைகள், தடைகள், அதையே தாண்டியே நம்ம வந்துட்டோம். 11 எம்எல்ஏக்கள் ஈஸியாக நமக்கு கிடைப்பாங்க. நம்மளை இன்பாக்ஸு அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கு தான் அந்த வீடியோ. அண்ட் இன்னும் நிறைய தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த வீடியோ நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.